நம்ம இந்த வீடியோவில் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸோடைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். சரி, ஆல்ரெடி பைத்தான்லேயே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அது இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ். இப்போ ஏஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ பிரிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதில் ஆர்குமெண்ட்ஸில் ஏன்னு கொடுத்துட்றோம். இப்போது ஏவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. இப்போ இதில் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே டெஃபினிஷன், கால் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்கணும். இப்போ நம்ம ஏபிஎஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஏபிஎஸ் அப்படிங்கிறது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனுடைய கால் ஸ்டேட்மெண்ட். அதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏவை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏவில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அது ஆன்சரை யாருக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணோம். பிரிண்ட்டு அதனுடைய ஆன்சர் என்னவோ நமக்கு அது அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ இதுதான் ஒர்க் ஆகிற மெத்தடு. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஏபிஎஸ்சில் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஏபிஎஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -2 நெகட்டிவ் வேல்யூ, அதை பாசிட்டிவ் வேல்யூவாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இங்கே +2ன்னு ஆன்சர் காமிக்குது. சப்போஸ் இப்போ நம்ம +2னே நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணும், இப்போயும் நமக்கு +2 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாருங்கள், +2. அப்போ சிம்பிளாக ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, நீங்கள் நெகட்டிவில் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஆர்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஓஆர்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் ஒரு கேபிட்டல் ஏன்னு கொடுத்துட்றோம். ஓஆர்டி. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள், நமக்கு 65 அப்படின்னு ஆன்சர் காமிக்குது. இது என்னது, ஸ்மால் ஏங்கிறது வேரியபிள் நேம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேபிட்டல் ஏன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ ஓஆர்டி ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால் ஏ வந்து கொடுத்துருக்கேன் ஆர்குமெண்ட்டாக. அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற லெட்டர் என்ன, கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்ன, 65. ஸோ அதை தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் காமிக்குது. அப்போ ஓஆர்டி அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்குமெண்ட்ஸினுடைய ஆஸ்கி வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிளை விட்டுறலாம். வேரியபிளை விட்டுட்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இப்போ நீங்கள் கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறீங்க. அப்போ ஓஆர்டி ஃபங்க்ஷன் கேபிட்டல் ஏனுடைய ஆஸ்கி வேல்யூ என்ன, 65. இப்போ அதுவே ஸ்மால் ஏவாக இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணும், 97 அப்படின்னு ஆன்சர் காமிக்கும். ஸோ ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. ஸோ பாருங்கள், 97 அப்படின்னு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. சரி, அடுத்தது கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். கேர். ஸோ கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஆர்டிக்கு ஆப்போசிட். இப்போ நீங்கள் 65ன்னு கொடுத்தீங்கன்னா 65ங்கிறது ஆஸ்கி வேல்யூ. இப்போ 65 ஆஸ்கி வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான லெட்டர் என்ன, கேபிட்டல் ஏ. அதான் நமக்கு அவுட்புட்டாக இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ எரர். ஆக்சுவலாக நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், இருந்தாலும் நம்ம வேரியபிள் நேம் போட்டு கொடுத்துடலாம். ஏ = 65. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கேபிட்டல் ஏ. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 97 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏவில் ஸ்டோர் ஆகிருக்குது 97. கேர் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டில் ஏவை பாஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 97க்கு ஈக்குவலண்ட்டானது ஸ்மால் ஏ. அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின். ஸோ பைனரி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து கேருக்கு பதிலாக பின்னா பைனரி. அப்போ 15 பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ அதான் நமக்கு அவுட்புட்டாக வரும். 0B அப்படிங்கிறது இது பைனரி நம்பர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ 411111 இதுதான் 15 ஈக்குவலண்ட்டு பைனரி நம்பர்.
ஸோ 15 அப்படி அப்போ பின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா பைனரி நம்பர் நீங்கள் அதாவது டெசிமல் நம்பர் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா பைனரியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஓஆர்டி கேரக்டர் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஓஆர்டி வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு, நீங்கள் வந்து கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அது ஆஸ்கி வேல்யூவாக காமிக்கும். கேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஆஸ்கி வேல்யூவை உங்களுக்கு கேரக்டரை கன்வெர்ட் பண்ணிடும். பின் ஃபங்க்ஷன் டெசிமல் வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்து டைப். ஸோ டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஏவில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா 15, அது என்ன டைப்பு, இன்டீஜராக ஃப்ளோட்டா அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ பாருங்கள், இப்போ கிளாஸ் இன்ட்டு, அப்போ ஏவில் ஸ்டோர் ஆகிருக்கிறது 15 அப்படிங்கிறது ரவுண்டட் வேல்யூ. அப்போ ரவுண்டட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அது இன்டீஜர் வேல்யூ, அதனால தான் நமக்கு இன்ட்டுன்னு காமிக்குது. சப்போஸ் இங்கே நீங்கள் வந்து 15.2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ நமக்கு ஃப்ளோட் அப்படின்னு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஃப்ளோட். அப்போது இந்த டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஏவில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன டைப்பு, இன்டீஜராக ஃப்ளோட்டா, அதை டிஸ்பிளே பண்ணுறது தான் அதனுடைய ஒர்க்கு. அடுத்தது மின். ஸோ 10, 20, 30 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது வரக்கூடிய ஃப்யூச்சர் டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம், லெசனில் பார்க்கலாம். இப்போ ஏங்கிறத நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம், வேரியபிள் கிடையாது. அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அது ஆக்ட் ஆகும். இப்போ இதில் 10, 20, 30 அப்படின்னு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். 3 வேல்யூமே நமக்கு எதில் ஸ்டோர் ஆகுனா ஏவில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போது ஏவனுடைய வேல்யூ மின் அப்படின்னு கொடுக்குறோம். மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஏவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுறோம். அப்போ 10, 20, 30ல் மினிமம் வேல்யூ என்ன, ஏ. அதாவது அதில் 10 தான் நமக்கு மினிமம் வேல்யூ, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸின் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஏங்கிற லிஸ்ட்டில் 10, 20, 30 இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 30, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் 30. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணும். 10, 20 ஆட் பண்ணிங்கன்னா 30, 30 + 30 60, அதை தான் நமக்கு இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும் 60. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சரி, இதை கொஞ்சம் கவனிக்கணும். இப்போது ஃபார்மேட் வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு கொடுத்துட்றோம். ஸோ ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 10 அப்படி கொடுத்துட்றேன். ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வேரியபிள் நேம், செகண்ட் ஆர்குமெண்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏவில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ நான் பின்னு கொடுக்குறேன். அப்போ ஏவில் இருக்கக்கூடிய 10 என்ன பண்ணும் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஏவோட வேல்யூ 10, செகண்ட் ஆர்குமெண்ட் அந்த 10 நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்க, அதனுடைய ஃபார்மேட்டை என்ன சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். பின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஏவில் இருக்கிற வேல்யூ 10, அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அவுட்புட் பாருங்கள், 10 பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1010. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 15 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 15 அப்படின்னா 41 நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், பைனரியாக கன்வெர்ட் பண்ணி 41 அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். சரி, அடுத்தது ஃபார்மேட்டில் வேறு என்ன கேரக்டர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் வந்து ஓ அப்படின்னு கொடுத்துடணும். ஓனா ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். 15 ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 17. அடுத்தது ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். எக்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். இப்போது ஏவில் இருக்க 15 ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடும். ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஹெக்ஸாடெசிமலில் 10க்கு ஈக்குவலன்ட்டு ஏ, அதே மாதிரி 15க்கு ஈக்குவலன்ட்டு எஃப். சப்போஸ் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஏவில் இருக்கக்கூடிய 15 ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 15.00. நம்ம ஏவில் கொடுத்தது இன்டீஜர் வேல்யூ, ஆனால் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும்போது 15.00 நமக்கு கிடைக்கிது. அப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த இன்டீஜர் வேல்யூவை உங்களுக்கு வந்து டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்குது. சார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே 15 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு. ஸோ ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏவனுடைய வேல்யூ நமக்கு என்ன
15.4. இப்போ அதை ரவுண்ட் பண்ணுறோம். ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ எரர், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட் எதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். 15 ரவுண்ட் பண்ணி காமிக்குது. அப்போது இந்த இடத்துல 15.4க்கு பதிலாக 15.5ன்னு கொடுங்க. ஸோ இப்போயும் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16, ஏன்னா 5க்கு வந்துருச்சு. சப்போஸ் இது நீங்கள் 5க்கு மேலே நீங்கள் 5 ஆர் 5க்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரவுண்ட் பண்ணிடும். இதே 15.2ன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஆகாது. 15 அப்படின்னே காமிக்கும். 16 நமக்கு அவுட்புட்டாக வராது. அப்போ 15.5 ஆர் 5க்கு கிரேட்டர்னாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஆகிடுது 16 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இங்கே வந்து 0ன்னு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், எத்தனை டிஜிட் நமக்கு ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் டெசிமல் பிளேஸில் வந்து நான் ரவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி வேணும், 0 15.0 எனக்கு டெசிமல் பிளேஸே வேணான்னு கொடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் இங்கே நீங்கள் வந்து 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை 3ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 3 டெசிமல் பிளேஸோடு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? சப்போஸ் இங்கே டெசிமல் பிளேஸில் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 டெசிமல் பிளேஸ் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர். ஸோ பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பொறுத்தவரையிலையும் பேஸ் பவர் வேல்யூ இப்போ 10,3ன்னு கொடுக்குறேன். இதில் 10 அப்படிங்கிறது பேஸ் வேல்யூ, 3ங்கிறது பவர் வேல்யூ. அப்போ 10 பவர் 3 அப்படின்னா 1000, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் மாற்றலை. ஸோ ஃபங்க்ஷன் நேம் ரவுண்டுனே இருக்குது. பவர் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பவர் POW. ஸோ இப்போ நமக்கு 1000 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டாக வச்சிரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இதை தான் கவனிக்கணும். இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு வேரியபிளில் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10.234 அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா ஃப்ளோர். இப்போ ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸாக எதை யூஸ் பண்ணுறோம்னா வேரியபிள் நேம் ஏ வந்து யூஸ் பண்ணிடுறோம். இப்போ ஃப்ளோர் அப்படின்னா மீனிங் என்ன, ஏற்கனவே தியரிட்டிக்கல் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்த வேல்யூ கிடைக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்ததை விட லெஸ்ஸர் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஏவுக்கு நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10.2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃப்ளோரில் நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ எரர், நம்ம ஏதாவது ப்ராக்கெட் மிஸ் பண்ணியிருக்கோமா, ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோமா? சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், சீல், ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மேத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி லெசனில் பார்க்கலாம். இப்போ இந்த இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். இங்கே மேத் டாட் ஃப்ளோர்னு கொடுக்கணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத் அப்படிங்கிற மாடியூலில் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நம்ம அதை கால் பண்ணணும் அப்படின்னா மாடியூல் நேம் சொல்லி அந்த ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷன் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், அவுட்புட் வந்து நமக்கு 10ன்னு நமக்கு ரவுண்ட் பண்ணுது. அப்போ ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு ரவுண்ட் தான் பண்ணும். ஃப்ளோரு, சீல் இது எல்லாமே வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணும். எப்படி ரவுண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வேல்யூ என்ன 10.2, நீங்கள் கொடுத்த வேல்யூ விட உங்களுக்கு கம்மியாக ஆன்சர் கிடைக்கும், இல்லைனா ஈக்குவலண்ட்டாக ஆன்சர் கிடைக்கும். இப்போ 10னே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10னே கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், 10னே நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் நீங்கள் 10.2ன்னு கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்ததை விட கம்மியான வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ 10.8ன்னு கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இப்போ இங்கே வந்து 10 தான். அப்போ இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் கொடுக்குற வேல்யூ 10னே கொடுத்தீங்கன்னா 10னே காமிச்சிடும். இப்போ 10.1 2 3 4ன்னு நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதை ரவுண்ட் பண்ணி 10னே காமிக்கும்.
அப்போ நீங்கள் கொடுத்த வேல்யூட லெஸர் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். சரி, அடுத்தது சீல். இப்போ சீல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த வேல்யூவை விட கிரேட்டராக உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா ஈக்குவலண்ட்டாகவே டிஸ்பிளே பண்ணும். இப்போ நீங்கள் 10 கொடுக்குறீங்கன்னா 10 அவுட்புட்டில் கிடைக்கும். பாருங்கள், சீல். ஸோ 10 எனக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ ஈக்குவலண்ட் வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் 10.8ன்னு கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் வேல்யூ 10.8 நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் வேல்யூ என்ன வரும்? 11. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 அப்படின்னு கிடைக்கும். சார் சப்போஸ் 10.2ன்னு கொடுத்தா என்ன பண்ணும்? இப்போயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். அப்போ இது ஃப்ளோரும் சீலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 0.5 எபோவ் இருக்கா, 5 ஆர் 5 எபோவுக்கு இருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஃப்ளோராக இருந்துச்சுன்னா, ரவுண்டட் வேல்யூவாக இருந்ததுன்னா 4ம் சீலும் நீங்கள் ரவுண்டட் வேல்யூவை அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிடும். நீங்கள் டெசிமலில் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து நீங்கள் கொடுத்த வேல்யூவோட கம்மியாக அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும், சீல் வந்து நீங்கள் கொடுத்த வேல்யூவோட கிரேட்டராக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா SQRT. math.sqrt. ஸோ அதில் நான் 25 கொடுக்குறேன். ஸோ 25 ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ அப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? ஸோ இதோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 7th லெசன் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ஃபங்க்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த லெசன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேப்பா, தேங்க்யூப்பா.